அனைவருக்கும் வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் மணக்குடி கீழயிருப்பு மெயின் ரோட்டை சேர்ந்தவர்தான் நாகையன். இவருடைய மகள்தான் அபிநயா, வயது 29. இவர் 2023 காவலர் பணியில் சேர்ந்தார். பின்னர் நாகப்பட்டினம் மாவட்ட ஆயுதப்படை பிரிவில் தலைமை காவலராக பணியில் இருந்தார். இதற்காக நாகப்பட்டினம் காடம்பாடியில் உள்ள ஆயுதப்படை காவலர் குடியிருப்பில் தனியாக வசித்து வந்தார். இந்த நிலையில்தான் இவர் கடந்த 24ஆம் தேதி இரவு நாகப்பட்டினம் கலெக்டர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட கருவூலகத்திற்கு பாதுகாப்பு பணிக்காக வந்தார். இவருடன் ஸ்னேகா என்ற காவலரும் பாதுகாப்பு பணியில் இருந்தார். மறுநாள் 25ஆம் தேதி காலை துப்பாக்கியுடன் அபிநயா காணாமல் போகவே அதிர்ச்சியடைந்த ஸ்னேகா ஆயுதப்படை பிரிவு உயர் அதிகாரிகளுக்கு தகவலும் தெரிவித்தார். உடனடியாக போலீசார் வந்து சோதனையிட்டனர். அப்போது மாவட்ட கருவூலக அலுவலகம் எதிரே இருந்த அறை உள்பக்கமாக பூட்டப்பட்டு இருந்ததை கண்டு சந்தேகமடைந்து பூட்டை உடைத்து பார்த்துள்ளனர். அங்கு அபிநயா இருக்கையில் அமர்ந்தபடியே தான் வைத்திருந்த துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து இரத்த வெள்ளத்தில் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். தகவலறிந்து எஸ்பியான அருண் கபிலன் நேரில் விசாரணை நடத்தினார். அபிநயாவுடன் இருந்த மற்றொரு பெண் காவலரான ஸ்னேகாவிடம் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போலீசார் விசாரணை நடத்தினர். அபிநயா வைத்திருந்த துப்பாக்கி, தோட்டா மற்றும் கைரேகைகள் ஆகியவையும் சேகரிக்கப்பட்டது. இது குறித்து நாகூர் போலீசார் வழக்கு பதிவும் செய்தனர். அபிநயாவின் பிரேதத்தையும் கைப்பற்றி பிரேத பசுனைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். இது குறித்து போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறுகையில், நாகப்பட்டினம் ஆயுதப்படை பிரிவில் பணியாற்றிய வினோத், அபிநயா ஆகிய 2 பேருமே கடந்த சில மாதங்களாகவே காதலித்தும் உள்ளனர். வினோத்திற்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தையும் உள்ளது. இந்த நிலையில்தான் அபிநயாவை 2வது திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளார். அதற்கு குடும்பத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் வினோத் கடந்த 1ஆம் தேதி காடம்பாடியில் உள்ள ஆயுதப்படை காவலர் குடியிருப்பிலேயே தூக்கிட்டு தற்கொலையும் செய்து கொண்டார். அது முதல் அபிநயா மன உளைச்சலில் இருந்திருக்கிறார். வினோத் இறந்த பின்னர் மருத்துவ விடுப்பில் சென்ற அபிநயா கடந்த 5 நாட்களுக்கு முன்புதான் மீண்டும் பணிக்கு வந்தார். அது முதல் மாவட்ட கருவூலத்தில் இரவு நேர பாதுகாப்பு பணியில் இருந்த அவர் காதல் தோல்வியால் மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது உயர் அதிகாரிகளின் பணிச்சுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்டாரா என போலீசார்கள் விசாரிக்கிறார்கள்.